ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம கறிவேப்பிலை மிளகு ஃப்ளேவரில் ஒரு எக் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 4 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் கருவு தனியாக, வெள்ளை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 4 கொத்து கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் எதுவும் சேர்த்தாமல் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய், வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் காரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், அந்த கருவேப்பிலை சேர்த்துன பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலாலாம் நல்லா கொதித்து வர விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கடைசியாக மஞ்சள் கருவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே அந்த மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சள் உடையாத மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கறிவேப்பிலை மிளகு சேர்த்துன ஒரு எக் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் இல்லை நம்ம வெரைட்டி ரைஸ் அதுக்கு இல்லை ரச சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெறு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.